விஜய் ஆண்டனி சார் மூவி திமிரு பிடிச்சவன் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன்லாம் கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 months கிட்ட ட்ரைன் பண்ணாங்க. ஏன்னா அது போலீஸ் கேரக்டர் ரோல் அந்த மூவிலன்றதுனால திருநங்கைகளானே என்ன ஒர்க் பண்றாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நான் நிறைய பேர் சந்திக்கிற திருநங்கைகள் வந்து நல்லவங்களோட நிறைய பேர் வந்து ஏதாவது பிரச்சனை பண்றாங்களாவோ மோஸ்ட்லி வந்து திருநங்கைகளோட ஒரு பக்கம் தான் நிறைய பேர் தெரியுது. ப்ரொடியூசருக்கோ ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்க கூட நடிக்கிறது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுறவங்களும் இருக்காங்க ஒரு சில பேர். ஒரு டிரான்ஜெண்டர் கம்யூனிட்டில ஒரு டிரான்ஜெண்டர் போடும்போது அது 2-3 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து என்ன பண்றாங்க, இல்ல இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆணையே வந்து திருநங்கை வேடம் அணிந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது பண்றாங்க. ஆனா பட் அது சக்சஸ் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. நீங்க இந்த படத்துல முதல் படத்துல கம்மிட் ஆகும் பொழுது நீங்க அந்த மாதிரி ஏதாவது செட்ல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க? நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் கேட்பாங்க. நீங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றீங்க? வரைக்கும் ஒரு சிறிய கதாபாத்திரத்துல உங்களை திரைப்படங்கள்ல நாங்க பார்த்துட்டோம். இன்னும் பெரிய கதாபாத்திரங்கள் ஏதாவது அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல வேண்டிய நாங்க பிக் பாஸ்ல பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? போன சீசன்லயே வந்து ஓரளவுக்கு அந்த ஒரு சில டீம் மூலியமா எனக்கு ஒரு சில இது வந்துச்சு. மந்த்ராவின் பார்வையில நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த மந்த்ராவின் பார்வையில சேனல்ல தொடர்ந்து திருநங்கை சமூகத்துல நடக்கக்கூடிய பல விஷயங்கள் குறித்து பேசுறோம். அதுல குறிப்பா பிரச்சனைகள் பற்றி நிறைய பேசியிருக்கோம். அதனால ஒரு சேஞ்ச்காக இன்னைக்கு நம்ம நடிகை சிந்து அவர்களை பேட்டி எடுக்க வந்திருக்கோம். பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி இந்த சமூகத்துல இருந்து சாதிச்சவங்களை பத்தி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு இவங்க கிட்ட நம்ம பேட்டி எடுக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். திருநங்கை சமூகத்துல அவங்க சஸ்டெயின் பண்ணி வாழ்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்க சூழல்ல நீங்க அந்த தடைகள் எல்லாம் தாண்டி திரைத்துறையில கால் பதிச்சிருக்கீங்க. இந்த பயணம் எப்படி இருந்தது அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க மேம். எல்லாரும் ஃபேஸ் பண்ற விஷயம் தான். திருநங்கை சமூகத்துல திருநங்கையா பிறந்தாலே நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் வந்து இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில எல்லாம் வந்து பண்ணும்போது நார்மலாவே நிறைய பாக்குறீங்க. பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் டிரான்ஜெண்டர் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாவே நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தைரியமா ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம இருந்தோம்னா எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு எல்லா ஃபீல்டுலயுமே நம்ம வந்து முன்னுக்கு வரலான்றது வந்து அது என்னோட சஜஷன். அதை எல்லாருமே பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல திரைத்துறைக்கு போகணும் அப்படின்ற உங்களுடைய தாட் எப்ப வந்துச்சு அப்படின்றது குறித்து எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து எனக்கு டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். நிறைய படங்கள் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் எனக்கு டைரக்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிச்சு. அதை தான் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இது வந்து சடனா வந்து பிளானிங் இல்லை. திடீர்னு ஒரு மூவிக்காக ஒரு ஆடிஷன் கூப்பிட்டாங்க. அந்த ஆடிஷன் போகும்போது நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த கம்யூனிட்டில இருந்து. பட் அதுல எதுவும் நான் செலக்ட் ஆயிட்டேன். பட் எனக்கு வந்து டைரக்ஷன் தான், இதை விட எனக்கு டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஃபியூச்சர்ல வந்து நான் ஆக்டர்ன்றத டைரக்ஷன் நிறைய பண்ணி ஏதாவது பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்ன மூவி ஆடிஷனுக்காக போயிருந்தீங்க? விஜய் ஆண்டனி சார் மூவி திமிரு பிடிச்சவன் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன்லாம் கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 months கிட்ட ட்ரைன் பண்ணாங்க. ஏன்னா அது போலீஸ் கேரக்டர் ரோல் அந்த மூவிலன்றதுனால கொஞ்சம் வந்து ஸ்கின் எல்லாம் டார்க் ஆகணும், கொஞ்சம் ஃபிட்டா இருக்கணும், கொஞ்சம் நம்மளோட லுக் வைஸ் வந்து கொஞ்சம் நம்ம போலீஸ். ஏன்னா இதோட மெயின் கேரக்டர் வந்து ரோல் வந்து என்ன பிரித்திகா யாஸ்மின் இருக்காங்களே டிரான்ஜெண்டர், அவங்க தான் வந்து தமிழ்நாட்டு முதல் திருநங்கை போலீஸா வந்தவங்க. அவங்க தான் இந்த கேரக்டர் வரதுக்கு முக்கியமான காரணம். அவங்களோட ரோல்ன்றதுனால அவங்கள மாதிரி ஓரளவுக்கு ஃபேஸ் கட் இருக்கணும். இன்னொன்று அந்த போலீஸ்னா அந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாத்துலயும் இதுவா இருப்பாங்க, கொஞ்சம் நல்லா ரஃப் அண்ட் டஃபா ஃபிட்டா இருக்கணும் பாடிலான்றதுக்காக ஒரு 3 months கிட்ட கொஞ்சம் ட்ரைன் பண்ணாங்க. இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுல என்னென்ன சீன்ஸ் வருது அந்த டைலாக் எல்லாம் சொல்லி கொஞ்சம் ட்ரைன் பண்ணாங்க. 3 monthsக்கு அப்புறமா தான் ஷூட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ தமிழகத்துல முதல் திருநங்கை போலீஸ் அந்த கதாபாத்திரத்துல நீங்க நடிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த உணர்வுகள் எப்படி இருந்துச்சுன்னா? எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம டிரான்ஜெண்டர் கம்யூனிட்டியில வந்து இந்த அளவுக்கு வந்து சினிமா துறையில வந்து ஒரு கதாபாத்திரத்தை வந்து ஒரு கேலி கிண்டலாவோ தான் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு ஒரு மதிக்கத்தக்க ஒரு கதாபாத்திரம், அதுவும் ஒரு போலீஸ் ரோல், அதுவும் ஒரு படம் ஃபுல்லா ஒரு கேரக்டரா டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அந்த படத்துல. இந்த மாதிரி ரோல் வந்து கொடுக்குறாங்கன்னா அது முக்கியமான காரணம் பிரித்திகா யாஸ்மின்ற ஒருத்தவங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு, அவங்க ஒருத்தங்க திருநங்கை வந்து ஒருத்தவங்க போலீஸ் ஆகலன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து யோசிச்சிருக்கவே மாட்டாங்க சினிமால முதல்ல. அதனால இந்த கம்யூனிட்டியில அவங்களுக்கு வந்து நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணணும். இந்த கேரக்டர் அவங்க வந்து ரியல் லைஃப்ல வந்து போலீஸா இருந்தாங்க, நான் ரியல் லைஃப்ல இருந்தேன். ஆனா எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்ஃபில் ஆச்சு. ஏதோ நானே வந்து உண்மையாலே ஒரு போலீஸ் ஆன மாதிரி அந்த படம் ஃபுல்லா டிராவல் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப பெருமையாவும் இருந்துச்சு.
இனி வரும் காலங்கள்ல கூட சினிமால இன்னமும் வந்து திருநங்கைகளுக்கு இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய பேர் வந்து லாயர் ஆகுறாங்க, டாக்டர் ஆகுறாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் போலீஸ் மட்டும் இல்லாம எல்லா துறையிலும் சாதிக்கிறாங்க. எல்லா விதமான கேரக்டரும் வந்து திருநங்கைகளுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த காலத்துல இருக்க மாதிரி வந்து ஒரு கேலி கிண்டல் இல்லாம ஒரு நல்ல விதமான காமிக்கிறது, எங்களோட அந்த கஷ்ட நஷ்டத்தை காமிச்சு ஒரு நல்ல மாதிரி கேரக்டர் எல்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நிறைய படத்துல நம்ம பாத்தீங்கன்னா திருநங்கையுடைய நல்ல விஷயமா சொல்றதா இருந்தா கூட அந்த இடத்துல ஒரு ஆண் கதாபாத்திரத்தை தான் வந்து திருநங்கை போல வேடமிட்டு நடிக்க வைக்கிறாங்க. அந்த கேரக்டர் ஒரு திருநங்கைகளுக்கே கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், அவங்க முன்னேறி போறதுக்கான வழி கிடைக்கும். அதை செய்யறதுல டைரக்டர்ஸ்க்கும் தமிழ் திரையுலகத்துல என்ன தடை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அது என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து ஒரு சில திருநங்கைகள் எங்கேயாவது செய்யற தவறுனால அந்த வந்து ஒரு நார்மலா வந்து இப்போ திருநங்கைகளானே என்ன ஒர்க் பண்றாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் சந்திக்கிற திருநங்கைகள் வந்து நல்லவங்களோட நிறைய பேர் வந்து ஏதாவது பிரச்சனை பண்றாங்களாவோ, மோஸ்ட்லி வந்து திருநங்கைகளோட ஒரு பக்கம் தான் நிறைய பேர் தெரியுது. அவங்க ரொம்ப ரக்கடானவங்க, அவங்க ரொம்ப கோவப்படுறவங்க, அவங்க வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க அப்படின்ற போது நிறைய பேருக்கு வந்து திருநங்கை மேல இருக்கிற பார்வைகள் வந்து ஒருத்தருக்கு ஒரு விதம் இருக்கு. அதுல ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து பார்க்கும் போது இவங்களை வந்து நம்ம படத்துல நடிக்க வச்சுனா இவங்க கரெக்டா அந்த ஷூட்டிங்க்கு வருவாங்களா, இவங்க நல்லா நடிச்சு கொடுப்பாங்களா அப்படின்ற தாட்ஸ் வரும். ப்ரொடியூசருக்கோ ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்க கூட நடிக்கிறது வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுறவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் எனக்கு அவங்கள பயமா இருக்கு, இல்ல இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நம்மள ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா, இல்ல நம்ம என்ன கேட்பாங்களா, அந்த மாதிரி எல்லாம் வந்து இப்போ ஒரு டைரக்டர் வந்து ஒரு மூவில ஒரு கேரக்டர் இது பண்றாருன்னா, ஒரு மெயின் கேரக்டர் ஒருத்தர் இது பண்ண ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி இது பண்றாருன்னா அந்த கேரக்டர் வந்து அவர் இது பண்றதுக்கு வந்து பில்ட் பண்றதுக்கு வந்து நிறைய பேர்ட்ட கேட்கணும். கண்டிப்பா ஹீரோ கிட்ட கேட்கணும், ப்ரொடியூசர் கிட்ட கேட்கணும், எல்லாரோட சம்மத்தோட தான் பண்ண முடியும். ஆனா டைரக்டருக்கு வந்து அந்த கேரக்டர் கண்டிப்பா போடணும்னு இப்ப நார்மலா ஒரு கேரக்டர் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்து ஒரு கேரக்டர் ஒரு படத்துல போடணும்னா அது டைரக்டர் முடிவு பண்ணா போதும். பட் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டில ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் போடும்போது அது 2-3 பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணும் போது வந்து என்ன பண்றாங்க, இல்ல இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆணையே வந்து திருநங்கை வேடம் அணிந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது பண்றாங்க. ஆனா பட் அது சக்சஸ் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா திருநங்கைகளுக்கு வந்து அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்களோட அந்த உடல் மாறுதல் ஆகட்டும், அந்த நளினம், அந்த பேச்சு என்னதான் திறமையா பண்ணாலும் பட் அந்த ஃபுல்ஃபில்ன்றது வந்து கிடைக்காது. ஏன்னா ஆல்ரெடி சரத்குமார் சார் பண்ணிருக்காங்க, எல்லாரும் நல்லா தான் பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஃபுல்ஃபில் ஆச்சா, நல்லா கனெக்ட் ஆச்சான்னு பாத்தீங்கன்னா வந்து அது ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா காஞ்சனா படல சரத்குமார் சார் பண்ண கேரக்டர் நல்ல கேரக்டர் நல்லா நடிச்சாரு. ஆனா அவங்க கூட இன்னொருத்தவங்க பண்ணாங்க பாருங்க, அவங்களோட கேரக்டர் பார்க்கும்போது அந்த ஃபீல் வரும், அது ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா சரத்குமார் சார் வந்து அவர் ஒரு ஆண் அந்த திருநங்கை வேடம் விட்டுருக்காரு. அதுக்கெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பெரிய ஹீரோ வந்து ஒரு திருநங்கை வேடத்துல நடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பட் ஆனா வந்து அது ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா வந்து இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால திருநங்கைகளுக்கு வந்து கதாபாத்திரத்தை எப்பவுமே டைரக்டர் சூஸ் பண்ணும் போது திருநங்கைகளையும் வந்து நடிக்க வச்சா இன்னும் அது பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் எனக்கு இருக்கு. இப்போ நீங்க சொல்லும் போதே சொல்லியிருந்தீங்க, திருநங்கை வந்து ஒரு படத்துல கமிட் ஆகும்பொழுது ஹீரோவோ ஹீரோயினோ இல்ல ப்ரொடியூசரோ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த படத்துல முதல் படத்துல கமிட் ஆகும் பொழுது நீங்க அந்த மாதிரி ஏதாவது செட்ல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்களா? ஒரு சில பேர்னால அந்த பிரச்சனைகள்ன்றது எல்லா இடத்துலயும் நடக்கும். பட் என்னன்னா நான் 3 months ட்ரெயின் பண்ணாங்கன்றதுனால நாங்க ஆபீஸ் ப்ரொடியூசர் சாரோட ஆபீஸ்க்கு போயிட்டு வரதுனால ஓரளவுக்கு அவங்க வந்து என்னை வந்து புரிஞ்சுட்டாங்க. ஓகே இவங்க வந்து வந்து ரொம்ப அந்த மத்த திருநங்கைகள் மாதிரி ஒரு கரெக்டான டைமிங் கீப் அப் பண்றது, நான் போனனாலே அமைதியா இருப்பேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இது பண்ணிப்பேன், யார்கிட்ட அவ்வளவா பேசவும் மாட்டேன். அவங்க என்ன நல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்களுக்கு வந்து என்ன ரொம்ப ஆனா அவங்களுக்கும் ஒரு தயக்கம் வந்துச்சு முதல்ல. பட் எல்லாருக்குமே அந்த தயக்கம் வந்து பழகுனா தானே பேசினாதானே தெரியும். எடுத்த உடனே அந்த தயக்கம் வந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. அது மாதிரி பேசி பழக போது என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நானும் வந்து அந்த இண்டஸ்ட்ரியை புரிஞ்சேன். பட் அப்படி இருந்தும் சின்ன சின்ன இதுல அந்த லைட் மேனு கூட ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர் அந்த மாதிரி வந்து நான் ஏன்னா மோஸ்ட்லி யார்கிட்டும் பேச மாட்டேன், பழக மாட்டேன். அந்த மாதிரி ஆளுங்களா மட்டும் ஏதாவது ஒரு பேசுறதோ ஏதாவது ஒரு கிண்டல் பண்றதோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பட் அதை நான் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம என்ன வேலைக்கு போயிருக்கோமோ அந்த வேலையை தான் நம்ம பார்க்கணும் தவிர மத்தவங்க பேசுறதெல்லாம் நம்ம காதுல வாங்கணும்னா நம்ம வேலையை நம்ம பார்க்க முடியாது. இப்போ திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை கடக்காம ஒரு சினி இன்டர்வியூஸே வந்து கிராஸ் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு ஹீரோயின்ஸ் வந்து புதுசா டெபியூ ஹீரோயினா இருந்தா கூட அவங்க கிட்ட எல்லாரும் கேட்கிற முதல் கேள்வி, நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தீங்களா அப்படின்ற மாதிரியே ஒரு கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஒரு பெண்களுக்கு இவ்வளவு தடைகள் இருக்கு அப்படின்னும் போது திருநங்கையா நீங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றீங்களா? இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணல. இப்போ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒருத்தவங்க வந்து அப்ரோச் பண்றாங்கன்னா அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, இல்ல நான் பண்ண மாட்டேன், நான் பிடிக்கல, இல்லைன்னா வேற இதுக்கு நம்ம போயிடலாம், அதை தாண்டி கடந்து போயிடலாம். அதை வந்து ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த விஷயத்த தப்பா இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல அவங்க அதை பண்ணியாங்கன்னு இருக்காங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற இதுக்காக அவங்க ஒத்துழைப்பு
ஒத்துழைப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறது கொள்றது. அது ஃபர்ஸ்டே வந்து அது வேணாம்னா நோ மீன்ஸ் நோ, அது வேணாம்னா அப்பயே வேணாம்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல பறிக்கப்படுது இல்ல? வாய்ப்புகள் பறிக்கப்படுது ஓகே. ஆனா அந்த வாய்ப்புகள் பறிக்கப்பட்டாலும் நம்ம திறமைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா ஒரு நாள் நம்மள தேடி வரும். அதுக்கான அந்த ஹார்ட் ஒர்க்கும் நம்மளோட இது போட்டோம்னா கண்டிப்பா நமக்கு அதுக்கான இது தேடி வரும். அந்த டைம்ல திறமைகள் பறிக்கப்படுதுன்னா அப்போ அது என்ன ஒரு காரணமா இருக்கும்? அப்ப அவங்க விருப்பப்பட்டு பண்றேன் என் திறமைக்காக நான் இந்த விஷயத்த வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அது அவங்க விருப்பத்தோட பண்ற மாதிரி ஆயிடுது. திருப்பி அதை பத்தி பேசும்போது தப்பாகும்ல. அதனால வேணாம்னா வேணாம், இல்ல எனக்கு இந்த வாய்ப்பு வேணாம், இல்ல நான் இதை நான் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி எல்லா மூவி டைரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி எல்லாரும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டுமே யாருமே இது பண்றது கிடையாது. ஏன்னா நான் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன்ல எந்த ப்ரொடக்ஷன்ல என்ன அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணதோ என்ன அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இது பண்ணதோ அது எதுவுமே கிடையாது. நிறைய நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு, நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய நல்ல ஹீரோஸ் இருக்காங்க. ஒரு சில பேர் பண்ற தப்பால இப்போ திருநங்கைகள் சமூகத்துல ஒரு சில பேர் பண்ண எல்லாரையும் தப்பா சொல்ற மாதிரி மொத்த அந்த இண்டஸ்ட்ரியுமே வந்து அது தப்பா சொல்றதுல வந்து எந்த நியாயம்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்க வந்து ஒரு திருநங்கையா பல தடைகளை தாண்டி திரைத்துறை வரைக்கும் கால் பதிச்சிட்டீங்க. ஆனா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இளம் திருநங்கைகள் பல பேரும் பாத்தீங்கன்னா இந்த திருநங்கை குழுக்கள்ல மாட்டிக்கிட்டு பல அவஸ்தைப்பட்டுக்கிட்டு அவங்க அதுல இருந்து வெளிவர முடியாம அந்த ஒரு சூழல்ல மாட்டிட்டு இருக்காங்கல்ல. அப்படி கஷ்டப்படக்கூடிய இளம் திருநங்கைகளுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கு? என்னோட அட்வைஸ் என்னன்னா, இப்போ நான் திருநங்கையா மாறின தருணத்துல நிறைய விஷயங்கள் வந்து நிறைய மாற்றத்தை நிறைய கொண்டு வர முடியல, நிறைய நடக்கல. வீட்டுல ஏத்துக்கிறதே நிறைய பெரிய விஷயமா இருந்துச்சு. நம்மளுக்கு வேலை வாய்ப்பு ஆகட்டும், ஒரு நார்மல் ஒரு ஐடி ப்ரூஃப் ஆகட்டும், எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி கஷ்டப்பட்டோம். இப்ப என்ன வந்துச்சுன்னா நிறைய சமூகத்துல வந்து நிறைய நல்லது நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் நிறைய திருநங்கைகளோட புரிதல் ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் படிச்சிருக்காங்க, நல்லா டாக்டரா எல்லாமே இது பண்றாங்க. இன்னொன்னு கவர்மெண்ட்ல வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. இப்போ வந்து நிறைய காப்பகங்கள் நிறைய வந்து இப்போ கவர்மெண்ட்லயே வந்து அப்பெல்லாம் வந்து ஒருத்தவங்க வந்து ஃபுல்லா வந்து சேஞ்ச் ஆகணும்னா வந்து அதுக்காக வந்து சர்ஜரிக்காக இவ்வளவு செலவாகும் அவ்வளவு செலவாகும், நம்மள ஒருத்தவங்க பாத்துக்கணும் அப்படின்லாம் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்ல, கவர்மெண்ட்ல நிறைய திருநங்கைகளுக்காக நிறைய விஷயத்த ஃப்ரீயா கொண்டு வந்திருக்காங்க. காப்பகம், தங்குற இடமாகட்டும், இந்த கவர்மெண்ட்ல ஃப்ரீயா சர்ஜரி பண்றதாகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு சில அறக்கட்டளைகளும் வந்து நிறைய வந்திருக்கு. இப்போ நான் சமீபத்துல இந்த வெளிச்சம் அறக்கட்டளை கூட மந்த்ராமான்னு வந்து இருக்கவங்க வந்து அவங்க என்னோட அம்மா தான். நானு அவங்களை அடிக்கடிக்கு போவேன், நான் பார்ப்பேன். அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க, திருநங்கைக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து நிறைய பேரை வந்து முன்னுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி வந்து நிறைய மாற்றங்கள் வந்து மாறிட்டே வருது. இது இன்னும் பிற்காலத்துல வந்து இன்னும் நிறைய மாற்றம் அடைஞ்சு திருநங்கைகளோட வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி எல்லாரும் போவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது வரைக்கும் ஒரு சிறிய கதாபாத்திரத்துல உங்களை திரைப்படங்கள்ல நாங்க பாத்துட்டோம். இன்னும் பெரிய கதாபாத்திரங்கள் ஏதாவது அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல வெயிட்டிங்ல இருக்கா? கண்டிப்பா. இப்போ வந்து சசிகுமார் சாரோட ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் கௌதம் மேனன் சார் ஹீரோவா ஒரு மூவி பண்றாரு, அந்த மூவி பண்ணிட்டு இருக்கு. கௌதம் மேனன் சார் ஹீரோவா பண்றாங்க. அதுல நீங்க என்ன பண்றீங்க? அதுல வந்து ஒரு எஸ்ஐ ரோல், சேம் போலீஸ் ரோல் தான் பண்றது. போலீஸ் கதாபாத்திரம் உங்களுக்கு நல்லா செட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து அதே ஆமா, அந்த போலீஸ் கதாபாத்திரத்துல வந்து என்னன்னா வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து நீங்க வந்து கரெக்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி டைரக்டர் சூஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, எனக்கு வந்து அது சந்தோஷம் தான் அந்த கேரக்டர்ல எனக்கு பண்றது, போலீஸ் கதாபாத்திரம். இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா எல்லா துறைகளிலும் பிரபலமா இருக்கக்கூடிய திருநங்கைகள் பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வகையில நீங்களும் இப்ப பிரபலம் ஆகிட்டு வர ஒரு திருநங்கையா இருக்கீங்க. உங்களை நாங்க பிக் பாஸ்ல பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பா, எனக்கு கண்டிப்பா கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா நான் போவேன். போன சீசன்லயே வந்து ஓரளவுக்கு அந்த ஒரு சில டீம் மூலியமா எனக்கு ஒரு சில இது வந்துச்சு. பட் நெக்ஸ்ட் இதுல கன்ஃபார்மா நான் சொல்றேன், அதுக்கு உண்டான பதில் கண்டிப்பா சொல்றேன். திருநங்கை சிந்து அப்படின்னு நம்ம சோசியல் மீடியால போட்டோம்னாலே வரக்கூடிய ஒரு வீடியோ என்ன வைரல் வீடியோன்னு பாத்தீங்கன்னா, ராகவா லாரன்ஸ் சார் அவர்களை நீங்க வந்து ஆட்டோல கூட்டிட்டு போன ரவுண்ட் கூட்டிட்டு போன அந்த வீடியோ தான். அந்த வீடியோ எப்படி அமைஞ்சது, அதோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க. நான் வந்து பார்ட் டைமா ஆக்டிங் மட்டும் பண்ணாம வந்து போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் ஆட்டோவும் வந்து ஓட்டிட்டு இருக்கேன். அப்போ வந்து எதாச்சியா ஒரு யூடியூப் சேனல் மூலியமா வந்து என்கிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி நீங்க வர முடியுமா, இந்த மாதிரி சார் வந்து டிரான்ஜெண்டர் வச்சு மூவி எல்லாம் பண்ணிருக்காரு, டிரான்ஜெண்டருக்கு நிறைய சப்போர்ட் பண்றாரு, நீங்க ஆட்டோ எல்லாம் ஓட்டுறீங்களா, நீங்க வந்து சார் கிட்ட ஒரு சில வார்த்தைகள் வந்து நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல்ல கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்காக நான் போயிருந்தேன். போயிருக்கும்போது அவர்கிட்ட பேசும்போது ரொம்ப ஸ்வீட் பர்சன், அவரு ரொம்ப ஸ்வீட்டா நல்லா பேசினாரு. அப்ப நான் அவருக்கு வந்து இந்த மாதிரி எங்க சமூகத்தை வச்சு ஒரு படமே எடுத்து இந்த மாதிரி பண்ணதுனாலதான் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் நிறைய நல்லதா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ரெக்வஸ்டா நீங்க என் கூட வந்து நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் சார், என் கூட நீங்க ஒரு ரவுண்ட் என் கூட ஆட்டோல வந்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சொன்னவனே ஓகே கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆட்டோல வந்தாரு.
அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மெமரி, பியூட்டிஃபுல் மெமரி, மறக்க முடியாத மெமரி. ஆனா அது இவ்ளோ வைரல் ஆகும் அந்த வீடியோன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. நல்ல பர்சன் அவரு. அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு அவர்தான் அந்த ஆட்டோவே உங்களுக்கு பிரசன்ட் பண்ணாருன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அது உண்மைதானா? அவர்தான் பிரசன்ட் பண்ணாரா அது? இல்ல அவரு பிரசன்ட் பண்ணல. அது என்னோட ஓன் ஆட்டோ தான். பட் அந்த இது வந்து அவர் வந்து சொன்னாருல்ல அந்த மூவில வந்து திருநங்கைகள்லாம் இப்படி மட்டும் இல்ல, அவங்களும் நல்லா படிக்கிறவங்க, வேலை செய்றவங்க இருக்காங்கன்றதுக்காக அதுக்கு ஒரு உதாரணமா நானும் இருக்கேன்றதுக்காக அவரை காமிக்கணுன்றதுக்காக அவரை மீட் பண்ண போனேன். அந்த டைம்ல ஒரு ஆட்டோலயும் உட்கார வச்சு கூட்டிட்டு போனேன். பட் அது நான் என்னோட ஓன் இன்கம்ல நான் கஷ்டப்பட்டு வாங்கின ஆட்டோ தான் அது. திருநங்கை சமூகத்துல இருந்து பல தடைகளை தாண்டி திரைத்துறையில கால் பதிச்சு இன்னும் பல உயரங்களை நீங்க அடையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிம்மா. தேங்க்யூ.